12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வேதாந்து. நாம தான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் காமர்ஸ்க்கான ஒன் அண்ட் ஒன்லி கோச்சிங் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் நேத்தே இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸில் பார்ட் பி அண்ட் பார்ட் சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக லைவ் முடிச்சோன்னே இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் நம்ம பசங்க எல்லாருமே அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் இன்னைக்கு கிளாஸ் வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் டி மூவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்லயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்பா. ஓகே, எதுக்காக நீங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ நம்ம டெலிகிராம்ல தான் போஸ்ட் பண்ண போறோம். ஸோ பெட்டர் நீங்க டெலிகிராம்ல இப்போதே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வி ஆர் மூவிங் டு பார்ட் டி. 34 கொஸ்டின்ஸ் பார்ட் சி வரைக்கும் நேத்தே நம்ம பார்த்துட்டோம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்ட் டில நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டண்ட்டை சொல்லுங்க, நான் அதை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. பட் ப்ளீஸ் லிசன் சம்திங். இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை நீங்க ஹைலைட்டடா தரவா படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான். இட் டசன்ட் மீன் தட் அது மட்டும்தான் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம படிக்கிறது கம்ப்ளீட்டா நாலேஜ்க்காக. பிகாஸ் நம்மளோட அந்த ஃபியூச்சர் டைம், உங்களோட அந்த ஃபியூச்சர் பீரியட் இருக்கு இல்லையா, அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு யாருக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த சொசைட்டில வேல்யூ இருக்கும். ஸோ மேக் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் வர்த் டு பிக். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே வந்து ஒருத்தரால வந்து கண்டிப்பா ஒரு வர்த் பர்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்டு பர்சன், இவங்க தான் வந்து யூனிக் நாலேஜ் இருக்கிற பர்சன் இந்த சாப்டர்ல, இந்த சப்ஜெக்ட்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க எப்பயுமே வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா வந்து மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காது. அது கண்டிப்பா நாலேஜையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு நமக்கு கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அக்கௌண்டன்சி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வி சா அபவுட் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. இதை நம்ம இன்னொரு வகையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு, இந்த மாதிரி எந்த வார்த்தையை வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நாடுகளுக்கு உள்ளேயே நடக்கிற ட்ரேடு. அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் நடக்கலாம், இல்லை வந்து சிட்டிலேருந்து ஸ்டேட்டுக்கு நடக்கலாம், இல்லை மேபி இண்டிவிஜுவல்ஸ்க்கு கூட நடக்கலாம். நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு கூட நடக்கலாம். இதுதான் நம்ம வந்து இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து இந்த சேம் நேஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்டர்னல் ட்ரேடுக்குள்ள ட்ரேட் பண்ணும்போது இந்தியாக்குள்ள எல்லாமே நடக்கிறது, அது எங்க மூலையில இருந்து வேணா நடக்கலாம். காஷ்மீர்ல இருந்து நாம கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே நடந்தாலுமே தட் இஸ் பீன் டர்ம்ட் ஆஸ் அ இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது இஸ் அதர்வைஸ் டர்ம்ட் ஆஸ் ஃபாரின் ட்ரேட் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரேட். இந்த மாதிரிலாம் அதுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னாலே பேரை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், வேற கண்ட்ரீஸுக்குள்ள நடக்கிறது தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவுக்கும் இல்லை வந்து பாகிஸ்தானுக்கோ, இல்லை வந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாக்கோ, இந்தியாவிலேருந்து யுனைடெட் கிங்டம்க்கோ, இந்தியாவிலேருந்து சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரி இடங்களுக்கு நடக்கிறது தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? இந்த இன்டர்னல் ட்ரேட்ல வந்து நம்மளுக்கு பெருசா ட்ரபிள் எதுவுமே இருக்காது. அது செகண்ட் பாயிண்ட். நம்மளுக்கு பெருசா ட்ரபிள் இருக்காது. ஏன்னா லேபரும் சரி, கேபிட்டலும் சரி, அவங்கவுங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு மூவ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லேபர் அப்படிங்கிறது த மேன் பவர், தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், அவங்களதான் நம்ம லேபர் அப்படின்னு சொல்றோம். உயிருள்ள மனிதர்கள் வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்கதான் வந்து லேபர். கேபிட்டல் அப்படிங்கிறது பணம். நம்ம பிசினஸ்க்காக நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த கேபிட்டல். இட் கேன் பி ஒரு மணி, இல்ல வந்து இட் கேன் பி அசெட், இல்ல மெஷினரி விச் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் டு த பிசினஸ். இதை நம்ம வந்து இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இட் கேன் பி ஹேப்பன் வெரி ஃப்ரீலி அண்டர் த இன்டர்னல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இங்கேதான் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இப்ப நீங்க வந்து லேபரை டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. இந்தியாவில வந்து நிறைய உழைக்கிற வர்க்கம் இருக்காங்க, நிறைய மக்கள் வந்து இங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்கப்பா, யங் பாப்புலேஷன் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகும்போது அங்கதான் ஒரு சின்ன இஷ்யூ வரும். நினைச்ச நேரத்துல நம்மளால இந்தியால இருந்து ஃபாரினுக்கு உடனே மூவ் ஆக முடியாது. நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, மணி இஷ்யூஸ் இருக்கு. மணி இஷ்யூல கரன்சி இஷ்யூஸ் இருக்கும். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்க இருந்து வெளியில போனோம் அப்படின்னா ஒரு சில நாடுகளுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரீ பாஸ்போர்ட் அவைலபிலிட்டி அதெல்லாம் ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி வேலை செய்யற கண்ட்ரீஸ்க்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும், வீசா வேணும், அதுக்கான ஒரு வேலிட் ரீசன் வேணும். அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இஷ்யூஸ் கிடையாது. நம்ம இனிமேதான் அங்க போய் வேலையே தேட போறோம், இல்ல நாங்க கம்பெனியாலாம் கூட்டிட்டு போல, நீங்க இண்டிபெண்டா தான் வரணும் அப்படின்னா இதே எல்லாத்தையும் நம்ம பார்த்து
பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நம்மளுக்கும் நிறைய விஷயம் புதுசு தான். ஈவன் கைட் பண்ண ஆள் இருந்தாலுமே நம்மளுக்கு நிறைய விஷயம் புதுசு தான். அண்ட் இதை தாண்டி கரன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல்னு கூட சொல்லலாம். இண்டிவிஜுவலா லேபருக்கு கரன்சி இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா இங்க வச்சிருக்கிற பணம் வேற, அங்க இருக்கிற பணம் வேற. ஸோ அந்த பணத்தை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு கத்துக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படிங்கறத கத்துக்கணும். அதுல இன்கேஸ் நம்ம கொஞ்சம் ஹையர் வேல்யூ இருக்கிற கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட பணம் நிறைய லாஸ் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இது கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளால பண்ணிட முடியாது. இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நேத்து ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அதுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட்ல அவ்வளோ ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் பாசிபிள். பட் ஈஸியா நம்மளால இன்டர்னல் ட்ரேட்ல பண்ற அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தேர் வில் பி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சின்ஸ் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். அதாவது நினைச்ச நேரத்துல நினைச்ச பொருளை நம்மளால வந்து இடம் மாத்திக்க முடியும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கேரளால இருந்து நான் வந்து உத்தரப்பிரதேசுக்கு ஒரு லாரி நிறைய நான் ஐ ஆம் எக்ஸ்போர்ட்டிங் சம் கைண்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. புக்ஸ் ஓகே யா சம் கைண்ட் ஆஃப் புக்ஸ் இல்ல ஃபர்னிச்சர் வச்சுக்கோங்களேன். ஒரு லாரி நிறைய நான் வந்து ஃபர்னிச்சர்ஸ் அனுப்புறேன். அதுல வந்து 200 300 சேர்ஸ், டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் நான் அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு எந்த இஷ்யூஸும் வரப்போறது இல்லை. நான் எந்த கடையில இருந்து அனுப்புறேங்கிற அந்த இன்வாய்ஸ் இருந்தா போதும். அந்த இன்வாய்ஸ்ல ப்ராப்பர் பேமெண்ட் இருக்கணும், டாக்ஸ் பேமெண்ட் இருக்கணும். அண்ட் போற வழியெல்லாம் டோல்ல வந்து இதை காமிச்சிட்டு நம்ம வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் is the same can happen in international trade அப்படின்னு கேட்டீங்கன்னா no. Goods and services do not easily move from one country to another since there are number of restrictions. என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஊர்லயே. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது நீங்க அதுக்காக வந்து இம்போர்ட்ல டாக்ஸஸ், டியூட்டிஸ், டாரிஃப், அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இப்ப வச்சிருக்காங்க. இம்போர்ட்ல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா நீங்க எவ்வளோ நீடு இருந்தாலுமே அந்த பொருளை உங்களால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சிலது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. which is tariff and quota அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் பாக்ஸ் போட்டு எழுதுங்க. இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான். ஸோ பாக்ஸ் போட்டு எழுதுங்க. தட் will be fine. அடுத்தது ஒரே ஒரு காமன் கரன்சி தான் வந்து நம்மளோட இன்டர்னல் ட்ரேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப நான் இங்க இருந்து கேரளால இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு அந்த என்ன பிரச்சனை இருக்க போகுது? இன்வாய்ஸை நான் காட்டிட்டு நான் வந்து மொத்தம் ஒரு 3 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். ஏன்னா கரன்சி அப்படிங்கிற இஷ்யூவே அங்க கிடையாது. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி காமன் கரன்சி அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நிறைய கரன்சிஸ் இருக்கும். இந்த நிறைய கரன்சிஸ் இருக்கிறதுல என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பெரிய இஷ்யூவா இருக்கும். அண்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா பண்ணணும். அதுக்கான நாலேஜ் அண்ட் மோஸ்ட்லி இது வந்து பெரிய டைம் கன்சியூமிங் ப்ராசஸும் கூட. ஒரே ஒரு கரன்சி இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு அந்த பொருள் போய் சேர்ந்துரும். பட் அந்த மாதிரி நம்மளால இங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா அங்க அந்த கரன்சி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதனால இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிசிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லாவே சம்மர் வில் பி த சம்மர். ஏன்னா அது அந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிகிரிஸ்ல வந்து அந்த செல்சியஸ் இருக்கு இல்லையா, இல்ல ஃபாரன்ஹீட் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் தெரியுமே ஒழிஞ்சு மோஸ்ட்லி இந்தியா ஃபுல்லா சம்மர்னா சம்மர் தான். இந்தியா ஃபுல்லா டிசம்பர்ல குளிர்னா குளிர் தான். அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. கொஞ்சம் டெம்பரேச்சர்ஸ் மாறுமே ஒழிஞ்சு சம்மர் இஸ் சம்மர் இன் இந்தியா. ஆனா வெளியில போனீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இதையும் பிசினஸையும் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ ஒரு பெரிஷபிள் கூட்ஸ் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அங்க ஃபேவரபிளான ஒரு சீசனல் கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பிசினஸ்ல நிறைய தடைகள் அண்ட் லாசஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் இன் பிசிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் பிட்வீன் 2 countries அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு போனஸ் டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற சீதோஷ்ண நிலை வந்து பாத்தீங்கன்னா இங்க வேர்ல்டு லெவல்ல வேற எங்கேயுமே இருக்காது. நாம வந்து நேச்சுரலி கிஃப்டட் பீப்புள். ஏன்னா கரெக்டான டைம்ல உடம்புக்கு தேவையான டைம்ல நம்மளுக்கு சன்லைட் கிடைக்கும். நம்ம பூமிக்கு தேவையான டைம்ல மழை பெய்யும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியால செம ஃபேவரபிளான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். உங்களால முடியல, இன்கேஸ் வந்து பயங்கர வெயிலா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஷெல்டரும் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இங்க வந்து குளிர்காலத்துக்கு நீங்க டூர் போகணும், ட்ரிப் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல வந்து ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபாரின்லயுமே
எஸ்பா, எவ்ரிதிங் இஸ் கம்ஃபர்டபிள். பட் என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து யூகேல இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது வாட் ஷி செட், அங்க என்னோட சிஸ்டரும் ஒருத்தவங்க யூகேல இருக்காங்க, ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. போத் பீப்புள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இப்ப நம்மளுக்கு வந்து டான் டைம் வருதுல்ல, ஈவினிங் ஒரு 5, 6க்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆகுற டைம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல மிஞ்சி போனா 7 மணிக்கெல்லாம் இருட்டிரும் சம்மர்ல. சம்மர்ல 7 மணிக்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிரும். 8 மணிக்கெல்லாம் ஓரளவு நல்லா டார்க்காவே இருட்டு இருக்கும். ஆனா யூகேல இப்போ திஸ் இஸ் ஆகஸ்ட் இல்லையா, இந்த டைம்ல நைட்டு 9:30, 10 மணி வரைக்கும் வெளிச்சமா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதனால என்ன லாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஹியூமன்ஸ் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்கன்னா, இருட்டுனா நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு அந்த காலத்துல தெரியாது, அண்ட் வி நீட் சம் ரெஸ்ட். அதை நீங்க இருட்டுல தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இருட்டுல அந்த டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம பாடியை வந்து ரெஜெனரேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே நம்மள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் நீங்க நைட் ஆனோடனே தூங்கிடுறீங்க. மார்னிங் வந்து சூரிய வெளிச்சத்துல ஃப்ரெஷ்ஷா நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றோம். பிகாஸ் பகல்ல நம்ம ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இன்னைக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் வந்து நான் நைட்ல தான் வந்து படிப்பேன், நைட்ல தான் ஆக்டிவா இருப்பேன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. யங்கர் ஏஜ்ல இது எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் கிராசிங், அதுவும் நம்ம ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம 30, 35 கிராஸ் பண்ணும்போது யூ வில் லிட்டரலி ஃபீல் த டிஃபரன்ஸ். ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக் என்ன சொல்லுதோ அதை நீங்க கேட்கல அப்படிங்கிறப்பவே உங்க பாடியில வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, அது தாங்குற வரைக்கும் தான் தாங்கும், கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பிரச்சனை வந்துடும். இப்ப யூகேல 10 மணி வரைக்கும் நைட்டு வெளிச்சமா இருக்கு அப்படின்னா உங்க பயாலஜிக்கல் கிளாக் என்ன நினைக்கும், ஓ நம்ம தூங்கக்கூடாது, இது நைட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கும். எஸ், ஹாவ் யூ ஃபீல் சம்திங்? நீங்க அடுத்த நாள் வந்து ஒரு எக்ஸாம் போறீங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, இல்ல ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா, அந்த அன்னைக்கு அம்மா அப்பாவோ இல்ல அலாமோ இல்ல எதுவுமே இல்லாம நம்ம பாடி அவேக் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது எதனால அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக்னாலதான். ஸோ இப்போ வேற வேற கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கு. 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்குன்னா, அந்த வெளிச்சம் மெதுவா குறைஞ்சு அது இருட்டாகிறதுக்கு 11, 11:30 ஆயிடும். ஸோ நம்ம பாடி அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்லீப் மோடுக்கே போகும். திடீர்னு காலையில 5 மணிக்கே வெளிச்சம் வந்துடும். ஏன்னா அந்த பகல் வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தி இந்த டைம்ல. அதனால 5 மணிக்கே வெளிச்சம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிச்சிருவீங்க. உங்க பயாலஜிக்கல் கிளாக் அப்ப எவ்வளோ ட்ரபிள் ஆகும். அந்த ஹார்ட் ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஸ்லீப் ஆஃப் 8 hours இல்ல அப்படிங்கிறப்போ. ஸோ ப்ளீஸ் ரியலைஸ் தட் வி ஆர் லிவிங் இன் அ டிவைன் கண்ட்ரி. எல்லாமே வெளியில இருந்து பார்க்கும்போது இந்தியாவில் அவ்வளோ குறை இருக்கு, இவ்வளோ குறை இருக்கு அப்படின்னு நம்ம பேசினாலுமே, பட் உண்மை என்ன அப்படின்னா, நாம கடவுள் படைக்கப்பட்ட ஒரு நாட்டுல இருக்கோம். அந்த நாட்டுல நம்ம சொபிஸ்டிகேட்டடா சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்டான ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ட்ரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அண்ட் ட்ரேட் அண்ட் ஃபினான்சியல் ரெகுலேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒண்ணுதான். இந்தியா ஃபுல்லா இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா வி ஹாவ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி இல்லையாப்பா? நம்ம ஊருக்குள்ள இதுதான் இப்போ. இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது, இந்த வேட்டு அப்படி இப்படின்னு நிறைய இருந்தது. ஆனா இப்போ வந்து எல்லாமே காமனா இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஸ்லாப்ஸ்குள்ள வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதுல வந்து பிரச்சனையே இருக்காது. ஃபினான்சியல் ரெகுலேஷன்ஸ், டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற அந்த இஷ்யூஸே இருக்காது. ஒரே மாதிரியான டாக்ஸ் ஸ்லாப் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா வெளியூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிலையும் ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணுவாங்க அக்கார்டிங் டு தயர் ஃபெடரல் சிஸ்டம். அது கண்டிப்பா வந்து இஷ்யூஸ் தான் அப்படின்னு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், தேர் ஆர் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே தெரியும் இந்தியா ஃபுல்லா இப்போ வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, தமிழ்நாடு ஃபுல்லா யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஊர்ல எப்படி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அங்க போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அதே மாதிரி கஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்கு, அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நாம ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லா மோஸ்ட்லி இந்த அக்டோபர் டைம்ல வர அந்த தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த தீபாவளி செலிப்ரேஷன் இல்ல வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி இருக்குல்ல, கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஒரு பிசினஸ் பீப்புளா நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஓகே கணேஷ் சதுர்த்தியில அந்த பண்டிகை ரிலேட்டடா நம்ம எதையாவது சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அது சேல் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல வந்து மாசி மாசம், வைகாசி மாசம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நிறைய வெட்டிங் நடக்கும்.
அப்ப நிறைய கல்யாணம் இருக்கிற அந்த பீரியட்ல முகூர்த்தப்பட்ட வந்து நீங்க ஆஃபர் போட்டு சேல் பண்றீங்க அப்படின்னா அது பயங்கரமா சேல்ஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் டாக்ட். இத யாரால பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். இன்டர்னல் ட்ரேட்ல உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. நீங்க வந்து மாசி மாசம் வைகாசி மாசம் சேல்ஸ் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நிறைய புடவையை ரெடி பண்ணி வச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு இது பெரிய இஷ்யூவா இருக்காது. அந்த பிசினஸ் டாக்ட் நம்மளுக்கு தெரியும். பட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஊர் மக்களோட ஹேபிட்ஸ் என்ன, அவங்களோட பழக்க வழக்கம் என்ன, அவங்க எந்த கல்ச்சர்ல இருந்து வந்தவங்க, இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதை நீங்க கத்துக்கணும், நான் கத்துக்கிட்டு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது, எஸ் தட்ஸ் ஹைலி பாசிட்டிவ், எஸ் வி கேன் டூ இட். ஆனா அதுக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்சஸ் ஒன்லி. இதுல வந்து இன்டர்னல் ட்ரேட் தான் கரெக்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து கரெக்ட் கிடையாது, அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் த டிஃபரன்சஸ், அவ்வளவுதான். இது இப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல மொத்த புக்ல வந்து 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுல 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. 6 பாயிண்ட்ஸ் கூட படிச்சுக்கோங்க. பட் 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள் எழுதும்போது இந்த இடத்துல நீங்க இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கலாம். ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்தியாவில் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எஸ்பா, மோஸ்ட் அவைட்டடான ஒரு விஷயம் இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. அண்ட் இது ரிகார்டோடதும் அண்ட் இன்னொருத்தர் யாரு ஸ்மித்தோடதும், ஆடம் ஸ்மித்தோடதும் ரொம்ப வந்து நம்ம பசங்க யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம். ஓகே, இதுல நம்ம ரிகார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கண்ட்ரி அதோட ட்ரேட்ல இருந்து சம்பாதிக்க முடியும் எப்போ அது கம்மி காசுல ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அப்ப அதனால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இதுல பெருசா கஷ்டமா எதுவும் இல்ல. A country can gain from trade when it produces at relatively lower cost. அதாவது நீங்க ப்ரொடியூஸ் பண்ற காசை வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா விற்கிற பொருள்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெட்ஸே நம்ம ஒரு பென்சில் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். 10 ரூபாய்க்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பென்சிலை வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஓகேயா, இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோப்பா ப்ராஃபிட்? வி ஹாவ் 20 rupees ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ இதே அந்த 10 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ற பொருளை நீங்க இன்னும் வந்து 8 ரூபாய்க்கு மாத்திட்டீங்க அண்ட் அகேன் யூ ஆர் செல்லிங் இட் ஃபார் 30 rupees அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? அந்த 20 rupeesல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 22 rupees ப்ராஃபிட்டா வரும். அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்றாங்க. A country can gain from trade when it produces at a relatively lower cost. கம்மியான காசுல நம்மளால பண்ண முடியறப்போ ஒரு கண்ட்ரி வந்து இன்னும் நல்லா வந்து ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு பென்சிலான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பட் கண்ட்ரின்னு எடுத்துக்கும் போது இங்க ட்ரேட் வந்து நியூமாரியஸா நடக்கும். அந்த இடத்துல நம்மளால வந்து ஈஸியா ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிகார்டோ வந்து சொல்றாரு. அதை வந்து இவர் இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி மூலியமா he is trying to explain it. சரியா? Even when a country enjoys absolute advantage in both the goods, the country should specialize in the production and export of those goods which are relatively more advantageous. இங்கதான் உங்களோட குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு புரியுது. அது சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த அசம்ஷன்ஸ் தியரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தியரி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இதுதான் அந்த நேஷனோட ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் அசம்ஷன்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி மனசுல வச்சுதான் ரிகார்டோ வந்து இந்த தியரியை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து மாறும் பொழுது கண்டிப்பா அந்த தியரியில கொஞ்சம் குளறுபடிகள் வரும் அப்படின்றதுதான் அசம்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். இங்க 2 நேஷன்ஸ் தான் இருக்கணும், 2 கமாடிட்டிஸ் தான் இருக்கணும். எஸ், நம்மளுக்கு அந்த எக்ஸாம்பிள்ல காட்டியிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அமெரிக்கா அண்ட் இந்தியான்னு நினைக்கிறேன். வீட் அண்ட் கிளாத் பத்தி பேசும்போது அமெரிக்கா அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 நேஷனை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அண்ட் அதுலயுமே 2 பொருளை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஒண்ணு வந்து வீட்டு, இன்னொன்னு வந்து கிளாத். இப்படிதான் இந்த தியரியை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அடுத்தது, லேபர் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது ஐ வுட் சே நானு கண்டிப்பா நீங்க அந்த 4 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். லைஃப் லாங் வந்து மறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு 4 பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? எஸ், ஐ ஹோப். லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த 4 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த 4 பேர் இல்லாம இந்த ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா ரிகார்டோ என்ன பண்றாருன்னா, he is making a theory with only one element called labor. லேபரை மட்டும் வச்சுதான் அவர் இந்த தியரி வந்து ஃப்ரேம் பண்றாரு. ஸோ லேபர் இஸ் த ஒன்லி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்றாரு. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது எப்படிடா பாசிபிள், லேபரை மட்டும் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பண்ண முடியும்.
ஸோ இது ஒன் ஆஃப் த அசம்ஷன். ஆல் லேபரர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் எஃபிஷியன்சி. இப்போ ரிகார்டோ என்ன சொல்றாருன்னா, ஒரு லேபர் 1 மணி நேரத்துல 100 ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா 2 லேபர் அதே 100 மணி நேரத்துல அவங்களால 200 ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் இதை நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2 லேபர் ஒரு லேபர் வந்து வேலை செய்யற மாதிரியே இன்னொரு லேபரும் வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஹியூமன்ஸுக்கு நியூமரியஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லா மனுஷனும் ஒரே மாதிரியா இருக்கான். ஸோ அதுவே வந்து பாசிபிள் கிடையாது. பட் திஸ் இஸ் ஆல்சோ அன் அசம்ஷன். லேபர் இஸ் பர்ஃபெக்ட்லி மொபைல் வித்தின் த கண்ட்ரி பட் பர்ஃபெக்ட்லி இம்மொபைல் பிட்வீன் கண்ட்ரி. இப்போ நான் சொன்னேன் மொபைல் அப்படின்னா என்ன அர்த்தம், இம்மொபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூவ்மெண்ட்டை தான் நம்ம மொபைல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க நோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இம்மொபைல், மூவிங் அப்படிங்கிறது மொபைல். லேபர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பெருசா மூவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் உள்ளுக்குள்ளேயே நம்ம இந்தியாக்குள்ளேயே அவங்க வந்து நல்லா மூவ் ஆயிடுவாங்க. மூவ் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்னா பிசினஸுக்காக தே ஆர் மேக்கிங் அ டிராவல் இல்லையா, அதுதான் வந்து மூவ் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து இட்ஸ் ஹைலி பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. இந்த மாடல் சொசைட்டில நம்ம இருக்கும்போது டெக்னாலஜிஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு காஸ்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கணும். யாருக்காவது இது தெரியலன்னா சொல்லுங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. அதுதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். லெட்ஸ் சே யூஸ்வலா நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் மார்க்கெட்ஸ் இல்லைன்னா டொமேட்டோ மார்க்கெட். நீங்க இப்போ ஒரு மார்க்கெட் ஒன்று போறீங்க, சந்தைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் சந்தை, வெள்ளி சந்தை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெங்காயம் வரிசையா வெங்காய கடை இருக்கும். எல்லா ஊர்லயுமே ஒரு ஒரு காமன் பிளேஸ் இதுக்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்காக ஒரு காமன் பிளேஸ் இஸ் தேர். அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 20-30 வெங்காய கடை வச்சிருப்பாங்க. எல்லாருமே 1 கிலோ வெங்காயம் 20 ரூபான்னு விற்பாங்க. யாருமே வந்து ஒருத்தர் 30 ரூபாய்க்கு ஒருத்தர் 10 ரூபாய்க்கு அந்த மாதிரிலாம் விற்க மாட்டாங்க. இதுதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கிற இடம். இந்த இடத்துல செல்லர்ஸும் நிறைய இருப்பாங்க, பையர்ஸும் நிறைய இருப்பாங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷனா உடனே மைண்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் வரணும். இந்த வெங்காய எக்ஸாம்பிள் தான் எப்பயுமே வரணும். அடுத்தது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, அவங்க வந்து வேலை கிடைச்சிருச்சு, அவங்க நினைக்கிற சம்பளத்திலேயே வேலை கிடைச்சிருச்சு, அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருச்சு. இப்படி இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதுவும் ஒன் ஆஃப் தி அசம்ஷன். அடுத்தது நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இந்த பிசினஸ்ல கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இல்லை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அசம்ஷன். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ரிகார்டோட தியரி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வச்சுதான் அவர் சொல்ல வராரு. என் தியரி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இப்படியெல்லாம் தான் சொசைட்டி இருக்கு அப்படின்னு அவர் காட்டுறதுதான் அசம்ஷன்ஸ். இதுல எனி 5 எழுதுங்க அண்ட் லாஸ்ட் 5 கூட பிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. பட் இந்த தியரி நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா அசம்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ அவர் வந்து இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரிய 2 விஷயங்கள் வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒன்னு அமெரிக்கா அண்ட் இந்தியால இருக்கிற அந்த கண்ட்ரியோட ப்ரொடியூஸ் பண்ற கிளாத்ஸ், இன்னொன்னு டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ அமெரிக்கால ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 100 எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்கப்பா. ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிட் ஆஃப் கிளாத், இங்க நம்ம ஒண்ணு கேட்கலாம், கிளாத்னா மீட்டர்ல தானே வந்து நம்ம அளவெடுக்கணும், அண்ட் வீட்டை எப்படி நீங்க வந்து ஒரு யூனிட்னு சொல்வீங்க, வீட்டு வந்து கிலோ தானே அப்படின்னு கேட்கலாம். பட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவன் என்ன சொல்றானோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். இங்க நம்மளுக்கு ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் தான், ஒரு யூனிட் ஆஃப் வீட்டு தான். இதை வந்து நீங்க கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு 100 மக்கள் தேவைப்படுறாங்கப்பா. சரியா? அதே ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்தியாவுக்கு 90 பேர் இருந்தா போதுமானது. ஓகே, ஒரே ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஊர்ல 90 மக்கள் இருந்தா போதும், அமெரிக்கால 100 மக்கள் தேவைப்படுறாங்க. இதேதான் ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்காக்கு 120 பேர் தேவைப்படுறாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஜஸ்ட் வந்து 80 பேர் தான் தேவைப்படுறாங்க. இத படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா? எஸ், என்ன தெரியுது? லாஜிக்கலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்தியா வந்து பெட்டரா இருக்கு, 2 ப்ரொடக்ஷன்லயுமே இந்தியா வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? எப்படி சொல்றேன்னா, நமக்கு ஒரு யூனிட் ஆஃப் லேபர், ஐ மீன் ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு 80 பேர் தான் தேவைப்படுறாங்க. ஐ மீன் 90 தான் தேவைப்படுறாங்க. ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு 80 பேர் தான் தேவைப்படுறாங்க.
அமெரிக்கால ரெண்டுமே நம்மளை விட அதிகமான மக்களை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டியது வந்து மக்களை எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நான் முன்னாடியே சொன்னேன், இங்க வந்து ரிகார்டோட தியரியில லேபரை மட்டும்தான் அவங்க ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு லேண்டு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அப்போ ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளை விட 10 பேர் அதிகமா அமெரிக்கா யூஸ் பண்றாங்க. ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளை விட 40 பேர் அதிகமா வந்து அமெரிக்கா யூஸ் பண்றாங்க. இதுதான் கான்செப்ட் ரிகார்டோ சொல்ல வருது. இப்போ டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா இங்க நீங்க என்ன பண்றீங்க, 1 wheat is equal to 1.2 cloth அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறோம். சரியா? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 120 divided by 100 அப்படின்னு போட்டீங்கன்னா you will get 1.2. இங்க நாம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒரு wheat is equal to 80 by 90 அப்படின்னு போட்டீங்கன்னா you will get 0.88 cloth. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீட்டை மட்டும் எடுத்துக்கலாம், கான்செப்ட் ஆஃப் வீட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதாவது 120 பேர் தேவைப்படுறாங்க. ஒரு வீட் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு we need 120 people. அதுல அப்ப நீங்க என்ன பண்ணணும், கிளாத் ப்ரொடக்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளால வீட் ப்ரொடக்ஷனை பண்ண முடியும் அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க. ஒரு வீட் இஸ் ஈக்குவல் டு அந்த 1.2க்கு தேவையான கிளாத்துக்கு தேவையான 1.2 டைம்ஸ் எஃபர்ட்டை வச்சுதான் நம்மளால ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அமெரிக்கால. இதே இந்தியால வந்து ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு 0.88 கிளாத்தோட எஃபர்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கலா நம்ம கணக்கு போடும்போது இப்படிதான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நான் மறுபடியும் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் திங், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து கிளாத் அண்ட் வீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான லேபர் குவான்டிட்டி தான் இது. அமெரிக்காவுக்கு 100 பேர் தேவைப்படுற இடத்துல இந்தியாவில் 90 பேர் தான் தேவைப்படுறாங்க. அமெரிக்காவில் 120 பேர் தேவைப்படுற இடத்துல இந்தியாவில் 80 பேர் தான் தேவைப்படுறாங்க. ரெண்டு விஷயத்திலையுமே இந்தியா வந்து பெஸ்டா தான் இருக்கு. எப்படி பெஸ்டா இருக்கு, கம்மி மக்களை வச்சு நம்மளால ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கறதுல நாம வந்து பெஸ்டா தான் இருக்கும். ஓகே, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு நம்ம வந்து அந்த டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கிளாத்தை வச்சுக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து வீட்டை வச்சுக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ இங்க வந்து நம்ம வீட்டை வச்சிருக்கோம், இங்க வந்து நம்ம கிளாத்தை வச்சிருக்கோம். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அடுத்தது என்ன சொல்றாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இப்ப இதை வச்சு நானே போட்டுருவேன். கிளாத் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கால 100 அண்ட் இவங்கள்ட்ட வந்து 80யா. இப்ப இதை நீங்க ஜாயின் பண்றீங்க. இப்போ 120 and 100 and 80 90. சரியா, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் கிளாத், அதுதான் இந்த இடம். ஸோ லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் கிளாத். இந்த y axis சைடு என்ன அப்படின்னா, லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் வீட். இப்ப இதை கணக்கு வச்சுதான் நம்ம இந்த டயக்ராம போடுறோம். சரியா, இந்த டயக்ராம்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கிளாத் அப்படின்னு சொல்லி 1 யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு லேபர் தேவைப்படுறாங்க ரெண்டு நாடுகள்லயுமே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ கிளாத்துக்காக அமெரிக்காவுக்கு 100 பேர் தேவைப்படுறாங்க, கரெக்டா? எஸ், இங்க 100 பேர் அப்படிங்கிறது அமெரிக்காவோடது, 90 அப்படிங்கிறது இந்தியாவோடது, 120 அப்படிங்கிறது அமெரிக்காவோடது. 1 minute.
120 அப்படிங்கிறது அமெரிக்காவோடது, 80 அப்படிங்கிறது இந்தியாவோடது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுலேயுமே இந்தியா தான் பெஸ்டா இருக்காங்க, கம்மி லேபர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. இதுல இந்தியா ஹேஸ் அன் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் போத். இந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, கம்மி காசுல நம்மளால வந்து ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதாவது அமெரிக்காவை விட கம்மி காசுல, அமெரிக்காவை விட கம்மி லேபர்ல நம்மளால வந்து முடியுது அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் போத் வீட் அண்ட் கிளாத். நம்மளால ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது கம்மி லேபர்ஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றது தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது புரியலன்னு மறுபடியும் சொல்லாதீங்க. இந்தியால ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அமெரிக்காவை விட கம்மி லேபரை தான் நம்ம யூஸ் பண்றோம். இதை தான் நம்ம அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ரொடக்ஷன்ல அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிகார்டோ வந்து இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட்டையும் சேர்த்து பார்க்குறாரு, அப்சல்யூட் காஸ்ட்டை மட்டும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து ஓகே, இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி இந்தியா வந்து ரெண்டுலேயுமே சூப்பராக தான் இருக்கு, பெஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு நாம யோசிக்கிறோம். ஆனால் ரிகார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸை பண்றதுலையுமே பெஸ்டா இருந்தாலுமே எது அவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜா இருக்கோ அதுல தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஒன் மோர் டைம் ஐம் சேயிங். இதுல ரிகார்டோ என்ன சொல்றாருன்னா, ரெண்டுலேயுமே இந்தியா வந்து நல்ல ஒரு அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்குதான். ஆனா எதை பண்ணா, கிளாத்தா இல்ல வீட்டா, இது ரெண்டுல எதை ப்ரொடியூஸ் பண்ணா இந்தியாவுக்கு நிறைய அட்வான்டேஜஸா இருக்குமோ அதை தான் நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் அமெரிக்கா வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதை அமெரிக்கா பிக் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரிலேட்டிவ்லி லெஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகாதோ அதை வந்து அமெரிக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி ஈஸிலி. ஈவன் நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருந்தா மட்டும்தான்ப்பா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 2 இடத்துலையுமே அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ரிகார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ப்ராடக்டை எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம வந்து இந்த கால்குலேஷனை கொஞ்சம் வேற மாதிரி போட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல நீங்க எப்படிப்பா கால்குலேட் பண்ணீங்க, வீட் பை கிளாத் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாத் பை வீட் அப்படின்னு போடலாம். 100 டிவைடட் பை 120, இது 0.8. ஓகே, இப்போ நமக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 80 டிவைடட் பை 120 அப்படின்னு வரும்போது 0.66 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதே கிளாத்ல வந்து இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு 0.9 கிடைக்குது. ஓகே, இங்க 0.9, இங்க வந்து 0.6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்தியாவுக்கு வந்து கம்பேரட்டிவ் அட்வான்டேஜ் எங்க கிடைக்குதுன்னா வீட்ல வந்து கிடைக்குது. ஏன்னா வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது, ஜஸ்ட் 0.6 தான் தேவைப்படுது அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 0.9 தேவைப்படுது. அப்போ இதுல நம்ம எதுல பெனிஃபிஷியலா இருப்போம் அப்படின்னா வீட்ல தான் பெனிஃபிஷியலா இருப்போம். புரியுதா? நிறைய கால்குலேஷன்ஸ் போடுறேனா? சரி, இது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன். இது வந்து ஈவன் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, அமெரிக்கா ஸ்பெஷலைஸ்டு இன் ப்ரொடியூசிங் கிளாத் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரோம். ஏன்ப்பா அப்படின்னா, இப்போ நம்ம அதையே தலைகீழாக வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது வாட் வி கெட், நான் வேற கலர்ல போடுறேன், 1/1 வந்து கிளாத்துக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்குது. வீட் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு எவ்வளவு கிடைக்குது, 1.5 கிடைக்குது. அப்ப அவன் எதுல பெஸ்டா இருக்கான், கிளாத்ல தான் பெஸ்டா இருக்கான். ஏன்னா கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் அவனுக்கு கம்மி காசு தேவைப்படுது. தட் இஸ் 1/1, 1.1. வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளவு நடக்குது அப்படின்னா, இது நான் என்னன்னு பாருங்க. இது வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதே தான் நான் இப்படி கண்டுபிடிக்கிறேன். அமெரிக்கா இந்தியா கிளாத், அமெரிக்கா இந்தியா வீட், இப்படி 80 டிவைடட் பை 120, 90 டிவைடட் பை 100 அந்த மாதிரி போட்டு பார்க்குறேன். இப்படி எதுக்காக நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். உங்களுக்கு இது வேண்டாம்னா இந்த ஆழமா புக்ல என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு விஷயம் சொல்றேன். லெட்ஸ் சே இப்போ நான் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே,
நான் வேணா அது இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ வெர்சஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது அக்கௌண்டன்சி, இது காமர்ஸ். சரியா? இந்த அக்கௌண்டன்சி ப்ராப்ளம் போடும்போது இந்த ஏ ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, அருண்னு வச்சுக்குவோம். அருண் வந்து 20 மினிட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் போடுறான். பாலா வந்து 30 மினிட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் போடுறான். அண்ட் அகேன் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருண் வந்து 10 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டினை படிக்கிறான். ஆனா பாலா வந்து 20 மினிட்ஸ்ல தான் ஒரு கொஸ்டினை படிக்கிறான். இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு என்ன தெரியுது? அருண் இஸ் பெஸ்ட் இன் போத் அப்படின்னு தெரியுதா? அருண் இஸ் பெஸ்ட் இன் போத் விச் இஸ் அக்கௌண்டன்சியும் அவன் ஃபாஸ்டா சால்வ் பண்றான், காமர்ஸும் அவன் வேகமா படிக்கிறான் அப்படின்னு தெரியுது. பாலா வந்து ரெண்டுலயுமே வந்து அருணை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா தான் இருக்கான் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பரா படிக்கும்போது அருணுக்கு ஒரு சம் போடும்போது 20 நிமிஷம் ஆகுது, ஒரு காமர்ஸ் படிக்கும்போது 10 நிமிஷம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம அட்வான்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அருண் வந்து காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறான். அப்போ 2 காமர்ஸ் படிக்கிற டைம் அருண் விட்டு கொடுத்தாதான் ஒரு அக்கௌண்ட் சம்மா அவனால போட முடியும். விச் இஸ் 10+10 அப்படின்ற அந்த காமர்ஸ் மினிட்ஸை விட்டு கொடுத்தாதான் அருணால அக்கௌண்டன்சி சம் வந்து ஒன்று போட முடியும். இதே பாலா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 மினிட்ஸ்ல ஒரு காமர்ஸ் படிக்கிறான், அப்ப 30 மினிட்ஸ்ல ஒரு அக்கௌண்டிங் சம் போடுறான். அப்படிங்கிறப்போ இவனை நீங்க கம்பேர் பண்ணும்போது இவன் 0.6 விட்டு கொடுத்தாலே அவனால ஒரு அக்கௌண்ட் சம்ம போட முடியும். அதாவது 0.6 1.5 காமர்ஸ் ஆன்சரை விட்டு கொடுத்தாலே பாலாவால ஒரு அக்கௌண்டன்சி சம் போட முடியும். ஏன்னா ரெண்டுக்கும் டைம் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நீங்க 2 பேரையுமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒருத்தனே பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? பட் அவங்களுக்குள்ள எவ்வளவு ரிசோர்சஸ் அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஆப்வியஸா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். லெட்ஸ் சே இந்த எக்ஸாம்பிளை நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அமெரிக்கா அண்ட் இந்தியாவை வச்சு நீங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலயுமே இந்தியா பெஸ்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா இப்ப அமெரிக்காவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணாம கிளாத்தை மட்டும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறப்போ அமெரிக்கா எதுல பெஸ்டா இருக்கு, இந்தியா எதுல பெஸ்டா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ரிகார்டோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட ப்ரொடக்ஷன் டார்கெட் எப்படி இருக்கணுமாமா, நாம பண்ற அந்த ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கணும் அண்ட் லெஸ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்கேஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியரா தான் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்ற கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்னா யாரு ஃபாஸ்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜுக்கு என்ன அர்த்தம்னா யாரு இழக்கிற ரிசோர்சஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஹூ கிவ்ஸ் அப் லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு கொடுக்கிற ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு. இப்போ இந்தியா கொடுக்கிற ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப இந்தியாவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அமெரிக்கா கொடுக்கிற ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அமெரிக்காவை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம்ப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் நான் சொன்ன அதே கிரிட்டிசிசம் தான். லேபர் அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஒரு 4ல் 1 தான். இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன். ஆனா லேபர் காஸ்ட்டை மட்டுமே வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. 2வது லேபரர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, லேபர்ஸ் இன் சேம் கண்ட்ரி ஆல்சோ ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. லேபர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஃபூலிஷான விஷயம் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் புரியல புரியுது அப்படிங்கறத தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு தியரி அப்படின்னா அது வந்து மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் தான். ஹெக்ஸர் அண்ட் ஒக்லின் இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்சல்யூட் அட்வான்டேஜ் தான் இல்ல கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஹெக்ஸர் அண்ட் ஒக்லின் 2 பேர் என்ன பண்றாங்க, கிடையவே கிடையாது 2 பேரும் சொல்றது தப்பு தான். ஏன்னா 2 பேருமே வந்து லேபரை மட்டும்தான் வச்சு பேசுறாங்க. பட் நான் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேபரை வச்சும் கேபிட்டலை வச்சும் நம்ம ஹெக்ஸர் அண்ட் ஒக்லின் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ தியரி ஆஃப் கிளாசிக்கல் தியரி அவங்க அப்படிங்கறத பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி தான் கிளாசிக்கல் தியரியில பாக்குறாங்க. இந்த கிளாசிக்கல் தியரி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கிளாசிக்கல் தியரி அப்படிங்கிறது ஒன்னு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், இன்னொன்னு ஆப்சல்யூட் அட்வான்டேஜ். நம்ம மக்கள் 2 பேர் கொடுத்தாங்கல்ல, ஸ்மித் அண்ட் ரிகார்டோ, அவங்க கொடுத்தது தான் கிளாசிக்கல் தியரி அப்படின்னு மொத்தமா மென்ஷன் பண்றாங்க. அது ரெண்டுமே ஆக்சுவலா கிளாசிக்கல் தியரி கேட்டகரிக்கு கீழே தான் வரும்.
இந்த மாடர்ன் தியரியில தான் அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃபரன்சஸ் பேசுறாங்க அண்ட் லேபரை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா மாடர்ன் தியரியில பாருங்க, நான் வந்து எதனால அப்படி ஒரு கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃபரன்ஸ் நடக்குதுன்னே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால ஒரு இடத்துல இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படின்ற டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் என்டோமெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ். இப்போ இவர் தான் வந்து கரெக்டா என்ன அட்ரஸ் பண்றாரு, ரெண்டு கண்ட்ரீஸுக்குமே வந்து இந்த ஃபேக்டர்ஸோட டிஃபரன்சியேஷன் மாறுது. ரெண்டு கண்ட்ரிக்குமே கேபிட்டல் ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டு கண்ட்ரிலையுமே லேபரோட எஃபிஷியன்சிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் டிஃபரன்சஸ் இன் த ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் ரிக்வயர்ட் இன் ப்ரொடக்ஷன். ஒரு கண்ட்ரிலையுமே நம்ம எவ்வளோ ஃபேக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாறுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்தியால நிறைய லேபர் இன்டென்சிவான ஒரு கண்ட்ரி, நம்ம நிறைய லேபர்ஸ் நம்ம கண்ட்ரில இருக்காங்க. நம்ம ஒன்னே என்ன யோசிக்கிறோம், கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இந்தியன் டைப்ல கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இல்ல இந்தியன் பிசினஸ் பண்றதுக்கு, இந்தியன் மக்களோட எஃபிஷியன்சியை மனசுல வச்சு நாம என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா ஒரு யூனிட் கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம நாட்டுல 100 பேர் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதே நான் வந்து வெளியில போயிட்டேன், சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா அதே ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 120 பேர் கூட தேவைப்படலாம். ஸோ இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறும். ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரப்போர்ஷனையே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து சொல்றாங்க. ஹெக்ஸர் அண்ட் ஒக்லின் அப்படின்ற 2 பேரும் வந்து சொல்றாங்க. இவங்களோட பேசிஸ் தியரி அப்படின்னு பேர் என்னன்னா ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி அப்படின்னும் கேட்பாங்க. ஹெக்ஸர் அண்ட் ஒக்லினோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இது எல்லாமே இதுதான். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட் டு அசம்ஷன்ஸ். அவங்க என்னப்பா வச்சிருந்தாங்க, 2 கண்ட்ரி 2 கமாடிட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா 2 கண்ட்ரி 2 கமாடிட்டி 2 ஃபேக்டர் அப்படின்னு 3 விஷயம் வச்சிருக்காங்க. கண்ட்ரிஸ் டிஃபர் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. கமாடிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொருட்களை நம்ம எப்படி தரம் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேக்டர் எவ்வளவு வேலை செய்யும். வாட் இஸ் த ஃபேக்டர், லேபர். வாட் இஸ் த ஃபேக்டர், கேபிட்டல். சரியா, இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபேக்டர் இன்டென்சிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து கமாடிட்டி வந்து மாறும். ஒரு லேபர் பயங்கரமா வேலை பார்க்கறான் அப்படின்னா அந்த கமாடிட்டி சூப்பரா வரும். ஒரு இடத்துல நிறைய காசு கிடைக்குது அப்படின்னா அவங்களால ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல லேபர் அண்ட் கேபிட்டல் இது 2 தான் வந்து ஃபேக்டர் இன்டென்சிட்டியை பத்தி பேசுது. அண்ட் கண்ட்ரிஸ் யூஸ் த சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. கண்ட்ரீஸ்ல லேபர் மாறலாம், கேபிட்டல் மாறலாம், ஆனா அவங்க பண்ற ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் நம்ம வச்சிருக்கோம். கண்ட்ரீஸ்ல வந்து ஐடென்டிக்கலா தான் டிமாண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி டிமாண்ட் இருந்தாதான் இந்த அசம்ஷன் வந்து வேலை பார்க்கும். அண்ட் அகேன் தேர் இஸ் அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் பா. சரியா, பர்ஃபெக்ட் காம்படிஷன் இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். போத் ப்ராடக்ட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் இன் போத் த கண்ட்ரிஸ். 2 கண்ட்ரிலையுமே ப்ராடக்ட்டுக்கும் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு, ஃபேக்டர் மார்க்கெட்லயும் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஐ திங்க் எனி 5 இஸ் ஆல்சோ இனஃப். ஸோ ஹெக்ஸர் அண்ட் ஒக்லின் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி. அபண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன்கிட்ட நிறைய இருக்கு. எந்த கண்ட்ரில காசு நிறைய இருக்கோ அவன் காசை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸ். அப்படின்னா கேபிட்டலை முதன்மையா வச்சு நடத்தப்படுற ப்ரொடக்ஷன்னால வர கூட்ஸ். வைல் லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி வில் எக்ஸ்போர்ட் த லேபர் இன்டென்சிவ் குட். ஓகே, இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய பணம் இருக்கலாம், அவங்க கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு சில கண்ட்ரீஸ்ல நிறைய லேபர்ஸ் இருக்கலாம், அவங்க கிட்ட பணம் கம்மியா இருக்கோ இல்லையோ பட் அவங்க கிட்ட நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய லேபர்ஸை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற பிசினஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப் பிசினஸை அவங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு தியரம் சொல்றாங்க. அண்ட் factor proportions model which links to exports and imports to factor endowments. இந்த மாடல் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட் மாடல் கூட கனெக்ட் பண்ணி இவங்க வந்து பேசுறாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கறத அவங்க எப்படி சொல்றாங்க, கேபிட்டல் அதிகமா இருக்கிறவங்க கேபிட்டல் இன்சென்டிவ் கூட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணட்டும், லேபர் அதிகமா இருக்கிறவங்க லேபர் இன்டென்சிவ் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி இதை கனெக்ட் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ட்ரியோட இப்ப நம்ம கண்ட்ரில வந்து கேபிட்டல் அதிகமா இல்லை, நம்ம லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி தான். இந்தியா வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி பை ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். இப்போ லேபர் இன்டென்சிவா இருக்கிற நம்ம கண்ட்ரி நிறைய லேபர்ஸை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பிசினஸ்ல நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கோம்.
எப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு அபண்டன்ட்டா இருக்கோ அப்பதான் நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் தே ஆர் சேயிங்? A country exports those commodities produced with relatively large quantities of country's relatively abundant factor. இங்க இருக்கிற அந்த abundant factor தான்ப்பா லேபரு. ஓகேயா? இந்த லேபரை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்த லார்ஜ் குவான்டிட்டியில நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து நீங்க இப்ப நாம ஒரு லேபர் ஃபோக்கஸ்டு கண்ட்ரி, நாம வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை போய் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? வி கான் டூ தட். ஏன்னா நம்ம ஒரு லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி, கேபிட்டல் கூட்ஸை வச்சு நம்ம பண்ற வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கே சரியா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால உனக்கு இப்ப எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க தாராளமா அக்கௌண்ட்ஸை படிங்க, படிக்காம இருக்காதீங்க. உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுதான். இப்போ எனக்கே எக்கனாமிக்ஸ் நல்லா வராது, நான் எப்படிப்பா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க முடியும்? அந்த கான்செப்ட் தான் இது. ஹெக்ஸர் அண்ட் ஓக்லின் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எது நல்லா வருதோ அதை நீ இன்னொருத்தருக்கு சொல்லி கொடு, நம்ம கண்ட்ரில எது நல்லா வருதோ அதை நம்ம வெளியிலயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நேச்சர் ஆஃப் த கண்ட்ரியை பொறுத்து அப்படின்னு. And according to the Hexer and Oaklin explanation, a capital abundant country capital incentive good அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறான், ஏன்னா அவன்கிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறான், ஏன்னா அவங்ககிட்டயும் நல்லா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கிடைச்சிடும். A factor is regarded abundant or scarce in relation to the quantum of other factor. இத ஒரு ஃபேக்டர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? இன்னொரு ஃபேக்டரை வச்சுதான் முடிவு பண்றீங்க. ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அ லேபர் ஆர் கேபிட்டல்பா. சரியா? இந்த குவாண்டம் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற மீதி ஃபேக்டர்ஸ் தான். A country can be regarded as richly endowed with capital only if the ratio of capital to other factors is higher than the other country. இதுக்கும் நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் நான் சும்மா சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு வர்றாரு. ஒரு கண்ட்ரி கேபிட்டலி ரிச்சா இருக்கு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவர் வந்து ஒரு ரேஷியோ ஒன்று வச்சிருக்காரு. கேபிட்டல் வெர்சஸ் லேபர்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் வெர்சஸ் லேபர் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு, கேபிட்டல் வெர்சஸ் லேபர் அமெரிக்காவில் எவ்வளோ இருக்கு, இதை வந்து அவர் கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. யார்கிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஓகேயா? இப்ப அந்த கால்குலேஷன் தான் இந்த இதுல இருக்கும். சப்ளை ஆஃப் லேபர் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு, சப்ளை ஆஃப் கேபிட்டல் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ கேபிட்டல் வெர்சஸ் லேபர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து 0.8 தான் வந்து கேபிட்டல் லேபர் ரேஷியோ இருக்கு. பட் அமெரிக்காவில் வந்து 1.25 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேபிட்டல் லேபர் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு மக்கள் இருக்காங்களா அப்படிங்கறது அர்த்தம். சரியா? நம்ம கிட்ட 50 லேபர் இருக்காங்க, ஆனா அந்த 50 லேபருக்கு தேவையான கேபிட்டல் நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கால 24 லேபர் தான் இருக்காங்க, பட் அவங்க கிட்ட 30 கேபிட்டல் இருக்கு. இட் மீன்ஸ் அவங்க தான் வந்து கேபிட்டல் ரிச் அப்படின்னு அர்த்தம். பட் இப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட 50 இருக்கு, அவங்க கிட்ட 24 இருக்கு, நம்ம கிட்ட 40 இருக்கு, அவங்க கிட்ட 30 இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஹரிசாண்டலா கம்பேர் பண்ணும்போது ஒரு கண்ட்ரி பார்க்க சூப்பர், இந்தியா சூப்பர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க மக்கள், நம்ம கிட்ட இருக்க காசு அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணும்போது நாம வந்து ஒரு கேபிட்டல் லேபர் ரேஷியோல குறைஞ்சுதான் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற பணம், அவங்க கிட்ட இருக்கிற லேபர்னு கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட ரேஷியோ 1.25 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால அவங்க என்ன முடிவுக்கு வராங்க ஹெக்ஸர் அண்ட் ஓகிலின் அப்படின்னா, அமெரிக்கா இஸ் மோர் ரிச்லி என்டவுட் வித் கேபிட்டல், ஏன்னா அவங்களோட ரேஷியோ வந்து 1.25 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதோட நிறுத்தல, ஒரு டயக்ராமும் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. சரியா? அந்த டயக்ராம் தான் இதுப்பா. ஐ திங்க் இதுதான் அந்த டயக்ராம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலா உங்க புக்ல வேற ஏதாவது டயக்ராம் இருக்கா? இல்ல. ஓகே. சோ இதுல என்ன சொல்ல வராங்க? ஒரு கேபிட்டல் அபண்டன்ட் கண்ட்ரி, இது வந்து அமெரிக்கா. லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி நாம தான். என்கிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கு, நீ கேபிட்டலை வச்சுக்கோ அப்படின்னு அமெரிக்கா வந்து நமக்கு அந்த கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நாம் ஒண்ணு என்ன பண்றோம், என்கிட்ட லேபர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால நான் லேபர் இன்டென்சிவ் கூட்ஸை வந்து நான் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாம பண்றோம். இவ்வளவுதான் விஷயம்.
லிமிடேஷன்ஸ் இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா, ஃபேக்டர் என்டோமெண்ட் கண்ட்ரி வந்து டைம் ஆக இது மாறலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரியில ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம லேபர் அபண்டன்ட்டா இருக்கோம். 20 வருஷம் கழிச்சு இந்த லேபருக்கெல்லாம் வயசாயிரும். எஸ், அவங்கெல்லாம் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டிங்க் கான்செப்ட்ல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் கான்செப்ட்ல சுத்திட்டு இருக்காங்கன்னா, நாம இந்தியா கண்ட்ரி என்ன ஆகும், லேபர் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப இதே அளவு லேபர் வந்து 20 வருஷம் கழிச்சு இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் கேன் சேஞ்ச் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் சேம் ஃபேக்டர் மே டிஃபர் இன் 2 countries. இதுவும் வந்து நம்ம அந்த முன்னாடி தேரியலையே படிச்சதுதான். இந்தியாவில் வேலை பார்க்குறவன் மாங்குன்னு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். ஏன்னா நம்ம கண்ட்ரி அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க காலையில 10 மணிக்கு வந்துட்டாங்கன்னா 5 மணி ஆன உடனே அவங்க வந்து எல்லா வேலையும் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து அப்படிதான் இருக்கு ஒர்க் கல்ச்சர். ஸோ இங்க வேலை பார்க்குற எஃபிஷியன்சியும் அந்த ஊர்ல வேலை பார்க்குற எஃபிஷியன்சியும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? எஸ்பா, ஐ திங்க் இது தெளிவா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவன் பை வெய்னர், இதையுமே நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வெரி ஈஸி. எக்ஸ்போர்ட்டோட ப்ரைஸ் ஆர் குவான்டிட்டி டிவைடட் பை இம்போர்ட்டோட ப்ரைஸ் ஆர் குவான்டிட்டி. இதுக்கு தான் நம்ம படித்தோம் ஒரு ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை பி ஆஃப் எம் ஆர் கியூ ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சாரி, இந்த இடத்துல வந்து இந்த கோடு வரக்கூடாது, கியூ ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை Q of M அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா? இதுதான் வந்து இந்த கிராஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, how much a country gets from other country for what it sells to them. ஓகே, இப்போ இந்தியால இருந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு, ஏன் எப்பயுமே அமெரிக்காவை பேசுறோம், இந்தியா வந்து யூரோப்க்கு அனுப்புது, இல்லையா, இந்தியா வந்து அரப் எமிரேட்ஸ்க்கு அனுப்புது. ஓகே, அரப் எமிரேட்ஸ்க்கு நாம என்ன அனுப்புறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்னப்பா நிறைய இருக்கு, லெட்ஸே நம்ம கிட்ட கிளாத்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, கிளாத்ஸ் வந்து இந்தியால இருந்து அரப் எமிரேட்ஸ்க்கு போகுது, அரப்ல இருந்து கோல்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது. ஓகே, இதுதான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நானு கிளாத் எவ்வளோ விற்கிறனோ அதுக்கு அரப் கிட்ட இருந்து நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறது தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து அரப் எமிரேட்ஸ்க்கு எவ்வளோ கிளாத்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த கிளாத்துக்கு அவங்க எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காசு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல சிங்கிள் ஃபேக்டோரல் அண்ட் டபுள் ஃபேக்டோரல் அப்படின்னு இருக்கு. இந்த சிங்கிள் ஃபேக்டோரல் ட்ரேட்ல வந்து பாருங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு பிளஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சிங்கிள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது இதுல வெறுமனே அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ப்ரைஸஸை மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதை தாண்டி அந்த ப்ரைஸஸை மட்டும் எடுத்துக்கிறது தான் நம்ம அங்க படிச்சோம், நெட் பேட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு படிச்சோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து வெளியில போற பொருள், இந்தியாவுக்கு வர பொருள், அந்த 2 பொருளோட ப்ரைஸை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், அதை தாண்டி இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுல நாம எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப அரப் எமிரேட்ஸ்க்கு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் அனுப்புறோம் தான், ஆனா அந்த டெக்ஸ்டைல் எவ்வளவு ரூபாய்க்கு அனுப்புறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த அந்த டெக்ஸ்டைல ப்ரொடியூஸ் பண்றதுல நான் எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கேன் அப்படின்னு பாக்குறோம். சரியா? ஸோ பட் ஆல்சோ ஹவு ப்ரொடக்டிவ் த கண்ட்ரிஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ சேம் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா. நம்ம பார்த்த அந்த பி ஆஃப் எக்ஸ், இது வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்போர்ட்பா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட், நான் எக்ஸ்போர்ட் பண்றதுல எவ்வளோ ப்ரொடக்டிவா இருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிங்கிள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வி ஆர் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு பிளஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போ உடனே அடுத்தது வரும், அதுக்காக தான் சொல்றேன். டபுள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி எஸ் வி ஆர் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரிஸ் ப்ரொடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட்டிங் ஐட்டம்ஸ். பட் இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபாரின் ஃபேக்டர்ஸையும் சேர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எஸ், சிங்கிள் ஃபேக்டோரல் என்னப்பா பார்த்தீங்க, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ஃபேக்டர்ஸை பற்றி பார்த்தோம்.
எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கிற ஃபேக்டர்ஸ் யாரு? நம்ம நாட்டுல இருக்க லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன். அதே இப்போ நம்ம கண்ட்ரியில இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்டோட ஃபேக்டர்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபாரின்ல எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாரின்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் டபுள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். நம்ம ஊரை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஊர்ல லேண்ட் லேபர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சேர்ந்து கணக்குல எடுத்துக்கிறது தான் டபுள் ஃபேக்டோரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. அதே ஃபார்முலால டிவைடட் பை எஃப் ஆஃப் எம் போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரியா? சேம் ஃபார்முலா டிவைடட் பை அந்த எம் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் இம்போர்ட்டை குறிக்கிறது தான். ஓகே, இவ்வளவே தான்ப்பா. அண்ட் மூவிங் ஃபார்வர்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லாம் நேத்தே நம்ம படிச்சிருந்தோம். அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி நேத்தே நம்ம வந்து படிச்சிருந்தோம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு? வி ஹாவ் 42 கொஸ்டின்ஸா? சரி, ஓகே. இதுல இது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பேங்க்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு? கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. எஸ், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் இதை பத்தி எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆல் த இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எல்லாமே ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்டர்நேஷனல் சர்வீஸ் டிரான்சாக்ஷன்ஸ், கூட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும், சர்வீஸ் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்டேஷன், இது எல்லாமே வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்துடும். அண்ட் இன்டர்நேஷனல் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்றது கிஃப்ட்ஸ், ஃபாரின் எய்ட், ஏதாவது அங்க இட்ஸ் லைக் அந்த டொனேஷன் மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் பா. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த டெப்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டெப்ட் டாக்குமெண்ட் மாதிரி இது வந்து கணக்கு வந்துடும். ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டெப்ட் டாக்குமெண்ட் டிபென்சஸ் மாதிரி வந்துடும். ஏன்னா டிபென்சஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுற டிமாண்ட் டெபாசிட் மாதிரி வி ஆர் இன்வெஸ்டிங், ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் கோல்டு, இது எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துடும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு கண்ட்ரி அண்ட் இன்னொரு கண்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்மளுக்கு இருக்கிற அந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து அதுவும் அந்த ட்ரேட் ரிலேட்டட் சர்வீசஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்ல பார்க்க போறோம். அதுல காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 பார்த்திருக்கோம். ஒன்னு கேபிட்டல், இன்னொன்னு கரண்ட், அண்ட் ஒன் மோர் திங் வந்து அஃபிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் சர்வீசஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் யூனிலேட்ரல் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்டர்நேஷனல் trade related transactions of goods and services pa, international services transactions, international unilateral transfers. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போதும். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா கோல்டு வந்துரும், இன்ட்ரெஸ்ட் பியரிங் டெப்ட் வந்துரும், அண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துரும், அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆல்சோ வந்துரும். சரியா? இது எல்லாமே நமக்கு கேபிட்டலுக்கு கீழே வந்துரும். அண்ட் அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக இந்த ரிசர்வ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நம்ம பிசினஸ்ல வந்து நம்ம நிறைய ரிசர்வ் வந்து ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தான் எடுத்து வைப்பாங்க. அண்ட் இந்த ரிசர்வுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறது தான் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இன்டர்நேஷனல் ரிசர்வ்ஸ் பை தி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வச்சிருக்கிற இன்டர்நேஷனல் ரிசர்வ்ஸ் இருக்காங்க இல்லையா, இதோட மூவ்மெண்ட்ஸ் அண்ட் official agencies to accommodate imbalances arising from the current and capital account. ஸோ இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட் பிஓபி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு சைடுமே பேலன்ஸா இருக்கணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்சஸ் வரும். கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது ஒன்னு மேல ஒன்னு கீழே, ஒன்னு குறையுது இல்ல சர்ப்ளஸ், அந்த மாதிரி நமக்கு இம்பேலன்சஸ் வரும். அந்த இம்பேலன்சஸை நாம அகாமடேட் பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசெட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல த அஃபிஷியல் ரிசர்வ் அசெட் ஆஃப் அ கண்ட்ரி இன்க்ளூட், அது கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கோல்டு ஸ்டாக் இருக்கும்,
ஹோல்டிங்ஸ் ஆஃப் இட்ஸ் கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சிஸ் இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கும் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு இருக்கும். ஒரு கண்ட்ரியோட பொசிஷன் என்ன அப்படின்னு இருக்கும். எஸ், அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆஃப் அ கண்ட்ரி இன்க்ளூட்ஸ் வாட் ஆர் ஆல் வாட் அப்படின்னா கோல்டு ஸ்டாக்ஸ் இருக்கும், ஹோல்டிங் ஆஃப் இட்ஸ் கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சிஸ். இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ கோல்டு ஸ்டாக் இருக்கு, இந்தியாவில் வந்து நாம கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சிஸ் ஏதாவது வச்சிருக்கோமா, வேற நாட்டோட கரன்சிஸ் ஏதாவது வச்சிருக்கோமா அப்படிங்கிறது இருக்கும். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கும் அண்ட் ஃபைனலி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் நம்ம கண்ட்ரியோட நெட் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். ஓகே, இவ்வளவே தான் அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஃபார்முலாஸ் அப்படின்னு பாருங்க, கிரெடிட் மைனஸ் டெபிட் விச் இஸ் ரெசிப்ட் மைனஸ் பேமெண்ட். நீங்க இந்த இடத்துல வந்து கிரெடிட் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டா கிரெடிட்டர்னு மெசேஜ் வரும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ஒருத்தருக்கு பே பண்ணும்போது டெபிட்டட் அப்படின்னு வரும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இஸ் which is equal to balance. அந்த பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டெபிஷியேட் சர்ப்ளஸ். இதுல டெபிஷிட் அப்படின்னு வரும்போது நம்மளோட டெபிட் அதிகமா இருந்து கிரெடிட் கம்மியா இருந்தா அது டெபிஷிட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா இப்போ மாசம் வந்து நம்ம 10,000 ரூபாய் we are spending 10,000 பட் உங்க அக்கௌண்ட்ல 9,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அந்த -1,000 தான் நம்மளோட டெபிஷிட் அப்படின்னு சொல்றோம். -1,000 இல்ல, ஆக்சுவலா அந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம வந்து டெபிஷிட் அப்படின்னு சொல்றோம். வரவுக்கு மீறி நம்ம செலவு பண்ணா அது டெபிஷிட் கணக்குல வந்துடும். Okay, components of balance of payment account la we have current account, capital account, official settlement account. Current account la இதெல்லாம் இருக்கு, underline பண்ணி வச்சிருக்கேன். And capital account la also direct investment, interest bearing financial instrument and debt related demand non interest bearing demand deposits, gold இது எல்லாமே வந்துரும். இந்த gold வந்து ரெண்டு இடத்துல வரும், capital accountலயும் வரும், official reserve asset accountலயும் வந்துரும். Okay, pa. So we are moving forward to the next topic. Types of balance of payment ஓட disequilibrium. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நமக்கு இம்பேலன்சஸ் நிறைய நடக்குது, பிரச்சனை வருது, ஒரு சைடும் இன்னொரு சைடும் டேலி ஆகல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்திங் லேக்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, டிஸ்இக்லிபிரியம்னா ஏதோ ஒண்ணு ஈக்குவலண்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்இக்லிபிரியம்ல நிறைய டைப்ஸ் வந்து சொல்றாங்க. சைக்ளிக்கல், செக்யூலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் மெயினான 3 டைப்ஸ் ஆஃப் பிஓபி டிஸ்இக்லிபிரியம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் டிஸ்இக்லிபிரியம். சைக்ளிக்கலா ஏதோ பேலன்சஸ் மாறுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, நம்மளோட பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. பிசினஸ் சைக்கிள்னா நீங்க வந்து லெட்ஸ் சே 5th சாப்டர்ல அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு வரும்போது நாம வந்து இப்ப சீசனல் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சம்மர்ல இருக்க பிசினஸ் அண்ட் விண்டர்ல இருக்க பிசினஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 2 கண்ட்ரியுமே ட்ரேடு பண்ணிட்டு இருக்கும்போது 2 கண்ட்ரீஸோட அந்த எக்ஸ்சேஞ்சஸ் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் வரதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் சைக்ளிக்கல் டிஸ்இக்லிபிரியம். சைக்ளிக்கல் அப்படின்னா ஒரு பிசினஸ் சைக்கிளோட வேற வேற பேஸ்ல 2 கண்ட்ரீஸ் இருக்கும்போது, ஒரு கண்ட்ரி வந்து ஒரு growth பேஸ்ல இருக்கு அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி அந்த மெச்சூரிட்டி பேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து எலாஸ்டிசிட்டிஸ் ஆஃப் டிமாண்ட் மே டிஃபரண்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே என்னன்னு படிச்சிருந்திருக்கணும். எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, நிறைய இன்ஃப்ளூயன்சல் காரணங்களால டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது ரெண்டும் மேபி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூலியர் டிஸ்இக்லிபிரியம் அப்படிங்கிறது செக்யூலியர் ஆர் லாங் பீரியட் லாங் ரன்ல டிஸ்இக்லிபிரியம் எப்படி வரும் அப்படின்னா டீப் சீட்டட் சேஞ்சஸ் இன் எக்கானமி அப்படின்றது வந்தாதான். ஒரு எக்கானமில ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிஓபி டிஃபரன்சஸ் வரும், லாங் டேர்ம்ல வரும். இல்லைன்னா இந்த சைக்ளிக்கல் வந்து ஆக்சுவலா ஷார்ட் டேர்ம், கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்ம் தான். ஏன்னா இந்த டிமாண்டோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் சைக்கிளோ இது எல்லாமே நம்மளுக்கு வேற வேற. பட் when comparing இந்த செக்யூலியர் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நாளாவே எக்கானமில சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா தான் அது வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அப்படின்னு. த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும்போது டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸீடிங் டொமஸ்டிக் சேவிங்ஸ் அண்ட்
இம்போர்ட் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஸ் இட் இஸ் ஹேப்பன்ட் சின்ஸ் இந்தியா 1951. நம்ம பொதுவா இம்போர்ட் நிறைய இருக்கிறது நம்ம கண்ட்ரிக்கு நல்லது கிடையாது. எக்ஸ்போர்ட் நிறைய இருந்தாதான் நம்ம பிசினஸ் வளருதுன்னு அர்த்தம். ஆனா இம்போர்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிறப்போ அது இட் சேஸ் நாம வந்து லாஸ்ல தான் அதை பண்ற மாதிரி, லாஸ் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான பேலன்ஸ்ல இல்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ எக்ஸ்போர்ட் எக்ஸீட் ஆகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பட் வென் இட் கம்ஸ் டு இந்தியா 1951ல இருந்தே இந்த இம்போர்ட் எக்ஸீடிங் சிச்சுவேஷன் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு செக்யூலர் டிசிக்லிபிரியம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1951ல இருந்துன்னா கிட்டத்தட்ட 50, 60, 70 வருஷத்துக்கு மேல. ஓகே, ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் இது ஏன் நடக்குது அப்படின்னா, சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ல மாற்றங்கள் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் வந்து நடக்கலாம். அதாவது அல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் சப்ளை நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. அதாவது இப்ப பாருங்களேன், இப்போ லெட்ஸே நம்ம வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளிங்கிட் மாதிரி, ஜெப்டோ மாதிரி, இல்லை சம்டைம்ஸ் வந்து ஸ்விக்கி ஃபாஸ்ட் டெலிவரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாம ஆன்லைன் டெலிவரிய நிறைய ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு சில அந்த கடைக்கு போய் தான் வாங்குவோன்ற சில பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் எல்லாமே கூட நம்ம இப்ப வந்து ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பூ மார்க்கெட்லாம் பூவெல்லாம் வந்து நம்மளுக்கு பிளிங்கிட்லயே கிடைக்குது. ஒரு பூ வாங்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்ல இருந்து வெளியில போகும்போது நம்மளுக்கு நிறைய டைம் செலவாகுது. இப்ப நான் வந்து அவுட் ஆஃப் த சிட்டில இருக்கேன் அப்படின்னா சிட்டிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இல்ல வந்து பூ கிடைக்காத இடத்துல இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதனால நம்ம என்ன பண்றோம்னா, லோக்கல்ல இருக்க ஷாப்ஸை வந்து விசிட் பண்ண மாட்டேங்கிறோம். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃப்ளவர்ஸ் பட் ஆல்சோ ஃபார் ட்ரெஸ் விஷயத்துல நிறைய சேஞ்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஷாப் போய் வாங்குறது இல்லை. அண்ட் ட்ரெஸ் அப்படிதான். இந்த ஃபேஷன் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் செல்லர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கடைக்கு போய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை இல்லையா, மக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிகள்ல இது வேற ஒரு வழி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சொசைட்டிலேயே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பெட்டர் சப்ஸ்டிடியூட்ஸ், ஜொமேட்டோ மாதிரியான பெட்டர் சப்ஸ்டிடியூட், எக்ஸாஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ். மேபி நம்ம ஊர்ல வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ரிசோர்சஸ் தீர்ந்து போறது ஒரு காரணமா இருக்கலாம். சேஞ்சஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ரூட் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் ரூட்ல ஏதாவது சேஞ்சஸ் வருது, லெட்ஸே நம்ம அந்த வார் டைம்ல இந்த யாரு ஈரான் யுஎஸ்ஏ வார் டைம்ல நம்ம வந்து இப்போ ஆயில் சப்ளை எப்படி நம்மளுக்கு மாறுது, ஷார்டேஜ் அப்படின்ற நியூஸ் வருதுன்னா ரூட் மாறுறதுனால. ஒரு ரூட் வழியா இந்தியாவுக்கு வரத்துக்கு 7 நாள் ஆகும்போது அங்க பார்த்ததுக்கு எப்படி வந்தது நம்மளுக்கு, ஐயோ அது 13 நாள் ஆயிடும், அப்ப அவ்வளவு நாள் இந்தியாவில வந்து எண்ணெய் இருக்காது, உடனே எல்லாம் ஓடி போய் பெட்ரோல் அடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும்ல. அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே மாறும்போது ஒரு டிசிக்லிபிரியம், ஒரு பேலன்ஸ் மாறுதல் அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னா லேக் ஆஃப் பேலன்ஸ், நம்ம கிட்ட வந்து பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் நம்மளோட பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் வந்து பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுல 3 விஷயம் சொல்றாங்க: சைக்ளிக்கல் டிஸ்இக்லிபிரியம், செக்யூலியர் டிஸ்இக்லிபிரியம், ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம். சரியா? அண்ட் we are moving for next one. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்னது, ஒரு கண்ட்ரியோட கரன்சி இன்னொரு கண்ட்ரியில எப்படி வேல்யூ ஆகுது அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு தான் வந்து கண்டிப்பா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய we have more factors for that. numerous factors இருக்கு அண்ட் இது எல்லாமே ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபரன்ஷியல்ஸ் இன் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரல் பிரைஸ் இன்க்ரீஸ் இன் ஆல் த திங்ஸ். எஸ், ஜென்ரலா நம்ம எல்லாத்துலயுமே பிரைஸ் வந்து அதிகமாகிறது தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது தான். அதுல ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது இட் கேன் ஹேப்பன். அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல ஏதாவது டெபிசிட்ஸ் நடக்கும்போது நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்பதான் படிச்சோம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கறது, எங்கப்பா படிச்சோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட அந்த
காம்பனன்ட்ஸ்ல படிக்கும்போது படிச்சோம் இல்லையா? கரண்ட் அக்கவுண்ட்ல என்னென்னலாம் இருக்கு? இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு, யூனிலேட்டரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, சர்வீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஏதாவது மாற்றங்கள் வரும்பொழுது நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறதுல கூட ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பப்ளிக் டெப்ட். பப்ளிக் டெப்ட் அப்படின்னா கவர்மெண்டோட கடன். அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். நம்ம பார்த்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட் பிரைஸ் இல்லைனா குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த டேர்ம்ஸ் ஆஃப் டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுது. பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெசிஷன் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸோட டிப்ரெஷன் பீரியட், பிஸ்னஸ் கடைசி சைக்கிளில் இருக்கிற அந்த பீரியட். அண்ட் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து வாண்டடாகவே நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்தலாம். நம்ம எக்ஸாமுக்கு 4-5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். பட் ட்ரை டு ரைட் ஆல் தீஸ் நேம்ஸ். ஹெட்டிங்ஸ் வந்து எல்லாமே எழுதிக்கோங்க. டிஃபரன்ஷியல் இன் இன்ஃப்ளேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாமே, ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் ரேட்டு கம்மியாகவே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ நாம் அந்த கரன்சியோட வேல்யூஸை வந்து அதிகமாகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர் வந்து ரிலேட்டிவ்லி அதர் கரன்சியை விட அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தி, கரன்சி வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி இருந்தால் கரன்சி வேல்யூ ஜாஸ்தி ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் கரன்சி வேல்யூ குறையும். ஸோ இன்வர்ஸாக அது ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் டிஃபரன்ஷியல் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷன் இதுக்கும் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, காரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் பேங்க் ரெண்டுத்தையுமே வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே டிசைட் பண்றது யாருன்னா நம்மளோட சென்ட்ரல் பேங்க் தான் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனிப்புலேட் பண்ணி அவங்களால மாற்ற முடியும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இப்போ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எப்போ நம்ம டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம்னா, பேமெண்ட் வந்து ரிசிப்டை விட எக்ஸீட் ஆகும்போது சொல்லுவோம். அதுதான் வந்து டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். A country resorts to borrowing capital from foreign sources to make up the டெபிசிட். இப்போ உடனே கண்ட்ரி என்ன பண்ணோம், ஓகே நான் வந்து ஃபாரின் சோர்சஸை வாங்கி என்னோட டெபிசிட்டை நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. எக்ஸஸ் டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி லோவர்ஸ் கண்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். என்னைக்கு நம்ம வெளிநாட்டில் அதிகமாக கடன் வாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறோமோ, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நாம எவ்வளோக்கு எவ்வளோ கடன் வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியாவோட கரன்சி ரேட்டு டுவர்ட்ஸ் கம்பேரிங் வித் அதர் கரன்சி ரேட்டோட கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பப்ளிக் டெட் அப்படின்னு பார்க்கும்போது, லார்ஜ் பப்ளிக் டெட்ஸ் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். நாம நிறைய நம்ம கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கும்போது, பப்ளிக் டெட்னா சொன்னல கவர்மெண்டோட கடன் அப்படின்னு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட இருந்து கடன் வாங்குது அப்படின்னா, நிறைய கடன் ஃபாரின் கரன்சிஸ்ல வாங்க அது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து தூக்கி விட்டுரும். ஸோ அதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆல்சோ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான லெவலை விட ஜாஸ்தி ஆகுது, இம்போர்ட்டை விட ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதானப்பா நம்ம ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறது, இம்போர்ட் கம்மியாக இருக்கிறது தான் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ ஒரு கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அது இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா ட்ரேட் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபேவரபிள் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய டிமாண்ட் இருக்கும், நம்மளோட கரன்சிக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், அப்போ பிஓபி வந்து ஃபேவரபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இது வந்து நம்ம கையில கிடையாது. ஒரு நேஷனோட பொலிட்டிக்கல் கிளைமேட் அண்ட் எக்கனாமிக் கிளைமேட் இது வந்து கரன்சி வேல்யூவை கண்டிப்பா ஏத்தவும் செய்யும் இறக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். பட் ட்ரை டு லேர்ன் ஆல் த 6. அண்ட் அந்த ஹெட்டிங்ஸ் வந்து எல்லாமே எழுத பாருங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். And we came to the successful final question of this chapter. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்னதான்ப்பா நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது
ட்ரேடுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எஃப்டிஐ இஸ் an important factor in the global economy. நம்மளோட எக்கானமி கிடையாது, வேர்ல்டு லெவல் எக்கானமில வந்து இந்த எஃப்டிஐ அப்படிங்கிறது, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்டை வச்சிருக்கு. ஸோ ஃபாரின் ட்ரேட் அண்ட் எஃப்டிஐ ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். எப்படி அப்படின்னா, இந்தியா மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லை வந்து பிளான்டேஷன் செக்டர், ட்ரேட் வால்யூம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஃப்டிஐ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஃபாரின் ப்ரொடக்டிவிட்டி பை எஃப்டிஐ வந்து நம்மளுக்கு ஃபாரின் ட்ரேடை அந்த சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நாம இங்க இருந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வாங்குறதுக்கு பதிலா அவனே இங்க எடுத்துட்டு வந்து ஃபேக்டரி வச்சுட்டான், அந்த ஃபேக்டரியில இருந்து நம்ம வாங்குறது நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வெளியில இருந்து வரும்போது உங்களுக்கு அது இம்போர்ட் கணக்குல வந்துடும். இன்னொன்னு, அந்த இம்போர்ட் டியூட்டி பே பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் அவனே இங்க வந்து ஃபேக்டரி வச்சுட்டா நம்ம ஊர் மக்களுக்கு வந்து காசு கிடைச்ச மாதிரி, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஸோ ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை எஃப்டிஐ அப்படிங்கிறது மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஃப்டிஐ இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் த ட்ரேட். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரேட்ல இன்கம் எவ்வளவு ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எஃப்டிஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ரீஜனல் இன்டிகிரேஷன் ஸ்கீம்ஸ்னாலையுமே எஃப்டிஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. FDI is helpful to accelerate the economic growth by facilitating essential imports needed for carrying out development programs like capital goods, technical know-how, raw materials, and other inputs, and even scarce consumer goods. ஓகே, ஸோ எக்கனாமிக் க்ரோத்தை வந்து எஃப்டிஐ எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா இப்படியெல்லாம் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா இந்த எஃப்டிஐ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் கூட்ஸ் வாங்க போகிறோம், டெக்னிக்கல் நோஹவுஸ் பற்றி வந்து வாங்க போகிறோம், ரா மெட்டீரியல்ஸ் நம்மளோட ப்ரொடக்ஷனுக்காக வாங்க போகிறோம், அண்ட் வேற ஏதாவது ஸ்கேர்ஸ் கன்சூமர் கூட்ஸை கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த எஃப்டிஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப்டிஐ மே ரிக்வயர் டு ஃபில் த ட்ரேட் கேப். இந்த ட்ரேட் கேப்பை வந்து எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நம்ம நிறைய குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் new businesses can be brought up அந்த மாதிரி. FDI is encouraged by factors. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் FDI என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட்டேஜ் வந்து என்கரேஜ் பண்ணுது, டிசையர் டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டிப்பாக இது கிரியேட் பண்ணும், அண்ட் அக்சலரேஷன் இன் த பேஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு நல்ல அக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே, இம்போர்ட்டை தாண்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை டவுன் பண்ணிடும். ஆனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா அந்த கண்ட்ரிக்கு இன்கமும் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ ரியல் இம்பாக்ட் ஆஃப் எஃப்டிஐ அப்படிங்கிறது ஒரு செக்டார்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. சரியா? Okay, so successfully we have completed up to part D in this chapter. எனக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு படிக்கிறதுக்கு ஈஸியாக தானேப்பா இருக்கு, அவ்வளோ கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ ட்ரை டு லேர்ன் ஆல் தி கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, அது போதும். சரியா? அண்ட் உங்களுக்கு இதில் வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் புரியாமல் இருந்திருக்கு, நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? Bye-bye.